தமிழ் நேயர்களே, செய்தித்தாள் என்ற நிகழ்ச்சியில் நேற்று பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்தித்த செய்திகள், நேற்று மோந்தா புயல் கரையை கடந்தது பற்றி பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு செய்தித்தாள் இடம்பெற்றிருக்கு. அது என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். திருச்செந்தூர் சூரசம்ஹார விழாவில் கள்ளச்சந்தியில் பஸ் பாஸ் அடித்து விநியோகம்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. திருச்செந்தூர் சூரசம்ஹார விழா கோலாகலமாக நடந்தது. அதில் ஒரு முறைகேடு நடந்திருப்பதா பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். திருச்செந்தூர் கோவில் சூரசம்ஹாரம் விழாவில் சிறப்பு கார் பஸ் விநியோகம் இல்லை என கலெக்டர் அறிவித்தும் திருச்செந்தூர் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கையெழுத்திட்ட பாஸ் அச்சடித்து அத்துமீறி பலருக்கும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த தகவல் வெளியாகி உள்ளது. கலெக்டர், உள்ளூர் அமைச்சர், மாவட்ட எஸ்பி என யாருக்கும் தெரியாமல் நடந்துள்ள இந்த பஸ் விநியோக விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு முதல் நியூஸ் இதாகவே வந்திருக்கு. ஹெட்லைனாக தமிழகம் புதுச்சேரியில் நவம்பர் 3 வரை மழை தொடரும்னு போட்டிருக்காங்க. நேற்று மோந்தா புயல் கரையை கடந்தது. தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் கனமழை பெஞ்சதுன்னு சொல்லலாம். சென்னையில் கூட அதிகபட்சமாக 800 13 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது அந்த நியூஸ் போட்டிருக்காங்க. அடுத்ததாக 32 நாட்களாக நெல் கொள்முதல் நிறுத்தம், டோக்கனும் கையுமாக காத்திருக்கும் விவசாயிகள்னு போட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் ஒரே நேரத்தில் சந்தித்தது தான் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் லட்சக்கணக்கான டன்னில் வீணானதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாகுப்பை வாங்குறக்கோ தார்பாய் வாங்குறக்கோ கூட கவர்மெண்ட் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. பல நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழிஞ்சதாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நெல் கொள்முதலில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் முளைக்க துவங்கி உள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 32 நாட்களாக நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதால் டோக்கன் வாங்கிய விவசாயிகள் காத்திருக்கும் அவல நிலை தொடர்கிறதுன்னு போட்டிருக்காங்க. ரயில்கள் 12 மணி நேரம் தாமதம், ஆந்திரா செல்லும் விமானங்கள் ரத்துன்னு போட்டிருக்காங்க. நேற்று மோந்தா புயல் கரையை கடந்தப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அடுத்த அரசியல் பகுதியில் தேமுகவிற்கு 8 தொகுதிகள், திமுக கூட்டணி பேச்சில் முன்னேற்றம்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. திமுக கூட்டணியை விரிவுபடுத்தும் வகையில் தேமுதிகவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய நடந்த பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. 2026 தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதுனால கூட்டணி பேச்சுவார்த்தை மிக வேகமாக நடந்துட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இங்கே வந்திருக்கு. அடுத்ததான் நேற்று விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருந்தாரு. அதற்கு பிறகான ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் நெற்பயிர்கள் வீணானதை பற்றி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. விவசாயி வயிற்றில் அடிக்கும் ஸ்டாலின் அரசு, நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளது போல மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி திமுக ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்புவது உறுதி என தாவேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார்னு ஒரு ஹாட் நியூஸாக வந்திருக்கு. விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் இருந்தார். நேற்று தான் சந்திச்சார். விஜய்க்கு ஆறுதல் கூறிய மக்கள்னால பல விமர்சனங்கள் வந்துச்சு. ரொம்ப நாளாக ட்விட்டரில் தான் அறிக்கை கொடுத்துட்டே இருந்தார். இப்பொழுது மறுபடியும் அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டார் விஜய் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. விஜய் மீது வழக்கில்லையா, ஏன் தாவேகாவை வம்பிழுக்கும் சீமான்னு போட்டிருக்காங்க. கரூர் விவகாரம் நடந்த பொழுது திமுக கூட்டணி கட்சிகள் விஜயை கடுமையாக எதிர்த்த பொழுது சீமான் அவர்கள் விஜய்க்கு ஒரு சப்போர்ட் நிலை தான் எடுத்திருந்தாரு. ஆனால் இப்பொழுது போக போக அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டது இயற்கையானதா, திட்டமிடப்பட்டதா? விஜய் மீது வழக்கு ஏன் இல்லை? சிபிஐ விசாரணை எப்போது தொடங்கும் என்பது கேள்விக்குறி. விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் விஜய் அழைப்பில் சென்று அவரை சந்தித்துள்ளனர்னு போட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே மக்களை விஜய் சந்திக்கும் பொழுது அந்த வழக்குகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அவரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் தேர்தல் கமிஷன் வாக்காளர் திருத்தத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஸ்டாலினுக்கு புரிதல் இல்லை அண்ணாமலை. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து வந்துள்ளது. இதில் முதல்வர் ஸ்டாலினுக்கு புரிதல் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்னு போட்டிருக்காங்க. பீகார் எலெக்ஷன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கே பீகார் சட்டசபை தேர்தலுக்கான மகாபந்தன் கூட்டணி தேர்தல் அறிக்கையை அக்கூட்டணி கட்சியின் முதல்வர் வேட்பாளர் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத்தின் மகனுமான தேஜஸ்வி யாதவ் வெளியிட்டார்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவர் என்னென்ன தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்ப்போம். ஆட்சிக்கு வந்த 20 நாட்களுக்குள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அரசு துறைகளில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்கப்படுவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்த்தப்படும், வக்ஃபு திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும், கள்ளுக்கடைகள் திறக்கப்படும்னு நிறைய தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் வந்திருக்கு. அடுத்தது உலக செய்திகள் பகுதியில் ஆஸ்திரேலியர்களின் ஃபேஸ்புக் தகவல்கள் கசிவு, 288 கோடி இழப்பீடு தருகிறது மெட்டா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சமூக வலைதள பயனாளர்களின் தனிப்பட்ட தகவல்களை கசிவிட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளான மெட்டா நிறுவனம் பாதிக்கப்பட்ட ஆஸ்திரேலியர்களுக்கு இழப்பீடாக 288 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. இதற்காக 3.11 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் போட்டிருக்காங்க.
முன்னதாக அமெரிக்கர்களின் தனிப்பட்ட தரவுகளை கசியவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்நாட்டு சட்டத்தின்படி மெட்டா நிறுவனம் 6380 கோடி ரூபாய் இழப்பீட்டை 2023 வழங்கியது. அமெரிக்காவைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பயனாளர்கள் மெட்டா நிறுவனத்திடம் இழப்பீடு கோரி விண்ணப்பித்து பெற்றனர் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது ட்ரம்ப்பை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு. அரிய வகை கனிமங்கள் வாங்க ஜப்பானுடன் அமெரிக்கா ஒப்பந்தம்னு போட்டிருக்காங்க. அரிய வகை கனிமங்கள் விநியோகத்தில் கெடுபிடி காட்டி வரும் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக கிழக்காசிய நாடான ஜப்பானுக்கு சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு பிரதமர் சனேடோ காட்சியை சந்தித்து இரு முக்கிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டுள்ளார்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் தினமலரில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது. அடுத்து தினத்தந்தியில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து தினத்தந்தியில் முதல் பேஜ்லேயே மாமல்லபுரத்தில் கட்சி நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம், எஞ்சிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும், மக்கள் நலன் மாநில உரிமைகளை காப்போம், முதல்வர் ஸ்டாலின் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்கனவே பல கட்சி தலைவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வரும்பொழுது திமுக சார்பில் தமிழ்நாடு தலை குனியாது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் சென்னை அருகே மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் நேற்று நடைபெற்றது. தினத்தந்தியில முதல் பேஜிலேயே மாமல்லபுரத்தில் கட்சி நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம், எஞ்சிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும், மக்கள் நலன் மாநில உரிமைகளை காப்போம், முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்த பொழுது இந்த பயிற்சி கூட்டத்தில் எஞ்சிய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், மக்கள் நலன் மாநில உரிமைகளை காப்போம் என்று மாமல்லபுரத்தில் நடந்த கட்சி நிர்வாகிகள் பயிற்சி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது ஆந்திராவில் கரையை கடந்த மோந்தா புயல் வட மாவட்டங்களை மிரட்டிய நிலையில் அப்படின்னு ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது பீகார் சட்டசபை தேர்தல் பற்றி தினமலர்லேயே குறிப்பிட்டிருந்தாங்க. பீகார் இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதின்னு போட்டிருக்காங்க. பெண்களுக்கு 2500 உதவித்தொகை, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைன்னு ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு. தேஜஸ்வி யாதவ் தான் அதை வெளியிட்டிருக்காரு. அடுத்தது தினமலரில் பார்த்த நியூஸ் தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். விஜய் ஒரு அறிக்கையிட்டு இருந்தார் நெல் பயிர்கள் வீணானதை பற்றி. அதை சம்மந்தமாகவே ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காது ஏன், தொடர் மழையால் நனைந்து வீணான் நெல்மணிகளுக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. எங்களை கண்டதும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் விஜய், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உருக்கம்னு போட்டிருக்காங்க. நேற்று விஜய் மக்களை சந்திச்சிருந்த நிலையில் அவங்க காலிலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததாக எங்களை கண்டதும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் விஜய், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உருக்கம்னு போட்டிருக்காங்க. நேற்று கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினர் விஜயை சந்தித்து பேசினாங்க. அப்பொழுது எந்த ஊடகத்துக்கும் அனுமதி கொடுக்கப்படல உள்ள. ஆனால் உள்ளேருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போய் பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் எங்கள் காலில் விழுந்து உருக்கமாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இதில் வந்திருக்கு. அடுத்ததாக விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்தியா ஆஸ்திரேலியா இன்று பலப்பரீட்சை, முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட்டில்னு போட்டிருக்காங்க. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கான்பெராவில் இன்று நடக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. இறுதிப் போட்டிக்குள் நுழையுமா தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணியுடன் இன்று மோதல். பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல்னு ஒரு முக்கிய செய்தியை போட்டிருக்காங்க. அடுத்தது உலக செய்தியில் ஜப்பானின் முதல் பெண் பிரதமருடன் ட்ரம்ப் சந்திப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தான விஷயத்தில் தான் இந்த ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இது தினமலர்லேயே உலக செய்திகளில் வந்திருந்தது. அடுத்தது சினிமா செய்திகள் பகுதியில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் அஜித்குமார் சாமி தரிசனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேற்று கூட திருப்பூரில் கொங்கு ரைஃபிள் கிளப்பில் போய் அஜித்குமார் அவர்கள் ரைஃபிள் பயிற்சியில் ஈடுபட்டதாக கூட ஒரு நியூஸ் பார்த்தோம். சாமி தரிசனம் செஞ்சுட்டு அஜித்குமார் அவர்கள் வெளியே வரும்பொழுது அங்கிருந்த ரசிகர்கள் அவரை பார்த்து ஆரவாரமிட்டு கூச்சல் எழுதும்போது அவர் தன்னோட செய்கையிலேயே இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். காது கேட்க முடியாத வாய் பேசாத ஒருத்தர் நான் உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது அவரை நிலைமை புரிஞ்சுக்கிட்டு இவரே வாங்கி ஒரு செல்ஃபி எடுத்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. அடுத்தது புதிய படம் தயாரிக்கும் சமந்தான் போட்டிருக்காங்க. புது காதலருடன் பூஜையில் கலந்து கொண்டார். ஆபாச வலைதளங்களில் புகைப்படம் பதிவேற்றம், போலீஸில் சிரஞ்சீவி பரபரப்பு புகார். இந்தியா முழுவதுமே, இந்தியா ஏன் உலகம் உட்பட பல்வேறு திரைத்துறையினரோட ஃபோட்டோவில் ஏஐயில் மார்ஃபிங் பண்ணி இணையதளத்தில் கசிய விட்டுறாங்க. இவரோட சிரஞ்சீவி அவர்களோட ஃபோட்டோவையும் இந்த மாதிரி பண்ணி கசிய விட்டதாக அவர் ஆந்திராவில் சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. ஆபாச வலைதளங்களில் தனது புகைப்படங்களுடன் வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸ் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான சிரஞ்சீவி புகார் அளித்தார்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக வெடிகுண்டு வீசி தகர்ப்போம், ரஜினி கமல் தனுஷுக்கு கொலை மிரட்டல் அப்படின்னு வந்திருக்கு. சமீப காலமாகவே அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நயன்தாரா, த்ரிஷா, சாக்ஷி அகர்வால், டி ராஜேந்தர், எஸ் வி சேகர் உள்ளிட்டோர் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. டிஜிபி அலுவலகத்திற்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், தனுஷ் போன்ற முன்னணி நடிகர்களை வெடிகுண்டு வீசி தகர்க்கப் போவதாக நேற்று அதிகாலை
மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சமீப காலமாகவே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்து வீட்டுக்கு வரதும் அதுக்கப்புறம் அது பொருளின்னு தெரிய வரதும் ஒரு வாடிக்கையாகவே போச்சு. அதை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து தினமலர்லையும் தினத்தந்தியில் வந்த முக்கியமான நியூஸ். அடுத்தது இந்து தமிழ் திசையில் வந்த முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்ப்போம். அதில் முதல் பகுதியிலேயே காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடந்தது மோந்தா புயல். 2 பெண்கள் உயிரிழப்பு, 107 ரயில்கள், 18 விமான சேவைகள் ரத்துன்னு போட்டிருக்காங்க. இதுதான் ஹெட்லைனாக வந்திருக்கு. அடுத்தது தமிழக அரசின் அலட்சியத்தால் மூட்டையிலேயே முளைத்த நெல்மணிகள்னு விஜய் அறிக்கிட்டதும் ஒரு முக்கியமான நியூஸாக அதில் வந்திருக்கு. அடுத்ததாக கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு பழனிசாமி வாழ்த்து அப்படின்னு ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு. பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் கொடுத்த வாக்குறுதி தான் இங்கேயும் ஒரு ஹெட்லைனாகவே வந்திருக்கு. பீகாரில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைன்னு போட்டிருக்காங்க. நேர்களே, இன்றைக்கி செய்தித்தாளில் வந்த முக்கியமான செய்திகளை நம்ம பார்த்தோம். நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அறம் தமிழிலிருந்து ராமகிருஷ்ணன். நன்றி.